நாம் தமிழர் கட்சி நாடக கம்பெனி சீமானண்ண ஒரு நாடகம் போடுறாரு. அதே சமயம் இங்க நாம் தமிழர்னு சொல்லிட்டு சாதி பார்த்து எல்லாத்துக்கும் சீட்டு கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமானை வாட்டி எடுக்கும் சீமாட்டி அப்படின்னு ஒரு டைட்டில் கவர் பேஜ்ல, அது குமுதம் புத்தகத்துல இது வந்திருக்குது அப்படின்னு எல்லாரும் என்னடா இப்படி இப்பதான் தேர்தல் முடிஞ்சிருக்குது, தேர்தல் முடிஞ்சு இன்னும் ரிசல்ட் கூட வரல அப்படிங்கிற சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு கவர் பேஜ்ல இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது. இது எப்படி? அது கவர் பேஜ்ல இந்த மாதிரி அண்ணனை பத்தி வந்திருக்கிறது. இப்ப ஏற்கனவே பல ஊடகங்களா இருக்கட்டும், பல செய்தி பத்திரிகைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகைகளா இருக்கட்டும், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அண்ணனை அதே சமயம் நாம் தமிழர் கட்சியை போடக்கூடிய செய்திகளை போடக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு செய்தி வந்திருக்குதுன்னு எல்லாரும் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க, அதே சமயம் மன வருத்தப்படுவீங்க. அதை குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அண்ணன் எப்படிப்பட்ட அண்ணன், இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி, ஏன் சாதி பார்த்து சீட்டு கொடுத்திருந்தாரு, இது காரணம் என்ன, அந்த பதிலை ரிப்போர்ட்டர் குமுதம் ரிப்போர்ட்டுக்கு பேட்டி கொடுத்திருந்த அந்த நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினரான அந்த பெண் இப்படிப்பட்ட செய்தியை ஏன் கொடுத்தாங்க, அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியில நம்ம ஒரு தொகுப்பா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். எப்பவுமே நாம் தமிழர் கட்சி உலக உயிர்களுக்கான, அனைத்து உயிர்களுக்கான ஒரு கட்சியா செயல்படுது. அதுவும் குறிப்பா இந்த இயற்கையை போற்றி இந்த இயற்கையை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உலக அரசியல் பேசிக்கொண்டு இருக்கும் போது இப்படி ஒரு செயல் நாம் தமிழர் கட்சி செய்திருக்குமா, அண்ணன் செந்தமிழன் சீமான் செய்திருப்பாருன்னு நாம பாக்குறோம். அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மக்கள் மனசுல மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங் ஆகி நல்ல பெயர் எடுத்து மாற்று கட்சியாக, மாற்று அரசியல் புரட்சியாக இன்னைக்கு இந்த இருவேறு திராவிட இருதுருவ கட்சிகளே வேண்டாம், அது ஒன்றியத்திலேயே இருக்கட்டும் அல்லது மாநிலத்திலேயே இருக்கட்டும், இருதுருவ கட்சிகள் வேண்டாம், மாற்று அரசியல் இனிமேல் இந்த நாட்டை ஆளணும், தமிழ்நாட்டிற்கு மாற்று அரசியல் கட்சி தான் தேவை, மாற்று கொள்கை மாற்று சித்தாந்தம் உடையவங்க தான் தேவைன்னு சொல்லி மக்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. பல இடங்கள்ல மைக் சின்னத்துக்கு தான் வாக்களிச்சோம், அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தான் வாக்களிச்சோம், ஏதோ ஒண்ணு அவர் சொல்றாரு வந்தா செய்வார், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை மாற்றி இருக்கிறாரு. தலைகீழா ஒரு புரட்டி போட்ட ஒரு புரட்சியை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னா அது மிகையாகாது. இந்த காரணத்தினால பல்வேறு இங்க சீட்டு கொடுத்திருப்பாங்க இல்லையா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே அடிப்படையா 40 தொகுதிகளுக்கு 39 கூட்டல் 1 புதுச்சேரியோட 40 தொகுதிகளுக்கு பாத்தீங்கன்னா 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு 20 பெண் வேட்பாளர்கள், 20 ஆண் வேட்பாளர்கள் அண்ணா சரிசமமா பெண்மையை போற்றி மதிப்பு தந்து நிறுத்துறாரு. சரி, இப்படி நடக்கக்கூடிய இடத்துல அண்ணன் நாம் தமிழர் அப்படின்னு ஒற்றை சொல்ல சொல்லிட்டு சாதி பார்க்கிறாரா அப்படின்னா ஆமாங்க, சாதி பார்க்கிறாரு. எதற்கு சாதி பார்க்கிறாரு அப்படிங்கிற இடத்த நீங்க யோசிக்கணும். ஏன் அப்படின்னா மற்ற கட்சிகளால் புறக்கணிக்கப்படும் இந்த சாதிய பேரை சொல்லிட்டு வேட்பாளர்களுக்கு ஒரு இடம் கொடுக்காம, அவர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க ஒதுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு நீதியின் வழியில அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த குலத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் நிக்கட்டும், இவர்களுக்கு நாம வாய்ப்பளிப்போன்னு சொல்லிட்டு அதற்காக சாதி பார்க்கிறார். எதற்கு? அதாவது கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க மேல்நிலைக்கு வரணும். இங்க சாதி சமத்துவற்ற இங்க ஒரே ஒரு சில தொகுதிகள் எடுத்துட்டீங்கன்னா ஒரே குடிவாரி, அதாவது சாதி சார்ந்தவர்கள் தொடர்ந்து வேட்பாளர்களாக நின்றுட்டு இருப்பாங்க. இரு துருவ கட்சி, இரு திராவிட கட்சி நாம எடுத்துட்டோம்னா இரண்டு கட்சியிலுமே அங்க ஆதிக்க சாதியை வைத்துத்தான் அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தி அதற்கான வாக்கு வேட்டைகளை தொடருவாங்க. ஆனா அண்ணன் அப்படி இல்லை.
இங்க இந்த களத்துல வந்து யார் நல்லா செய்யறா, இங்க கள போராளியே இருக்கிறா, அவங்க எப்படிப்பட்ட சாதியினர், இதுவரைக்கும் தேர்தலில் நிக்கலையா, இதுவரைக்கும் வேற கட்சிகள் அவங்களை நிறுத்தலையா, அப்ப அவங்களுக்கு ஒரு சம வாய்ப்பு கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் அதற்காகத்தான் சாதி பார்க்கிறாரே தவிர, சாதி பார்த்து நிறுத்தி இருக்கிறாரே தவிர, இந்த இவங்க உள்டா ஒண்ணு புருடா விட்டுட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா. இந்த இதையெல்லாம் கேட்டுட்டு 200 ரூபா ஊடக வாய்கள்லாம் இருக்குது பாத்தீங்களா. இந்த 200 ரூபா ஊடக வாய்கள்லாம் பதில் சொல்லடா பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை திருமுருகனுக்கு வந்து ஒரு கமாண்ட் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் அதற்கு பதில் சொல்றேன். இப்போ நீங்க எந்த இடத்துல, இப்போ பல இடத்துல தீண்டாமை வேங்க வயல் நடந்தப்ப இந்த அட்டு போட்டு ஏன் உங்க பதில் இல்லாம போச்சு? வேங்க வயலை பத்தி ஏன் பேசல நீங்க? அது பேசுறதுக்கு திராணியற்ற நீங்க நாம் தமிழர் கட்சி பற்றி உள்கட்சி பூசலாம், அது ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்காக உடனே விளக்கு தூக்கிட்டு வந்து உட்காந்துப்பீங்களா? அதே மாதிரி பல இடத்துல பாத்தீங்கன்னா மனு கொடுக்க போறப்போ, ஒரு சமூக சேவை வேண்டிய போறப்ப உயர் அதிகாரிகள்னால இவங்க நிற்க விட்டு, ஒரு அமைப்போட தலைவர்கள் நிற்க வைத்து அவங்க உட்கார்ந்து பேசியிருப்பாங்க. அவர்களுக்குரிய சம மரியாதையை தராம, சம உரிமையை தராம, இங்க சமத்துவம் தராம, இதையெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள், இதையெல்லாம் கண்டுக்காத, இதையெல்லாம் பேசாத நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதை உடனே நாம் தமிழர் கட்சின்னு உடனே தூக்கிட்டு வந்தார். இதுவரைக்கும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. தீண்டாமை படுகொலை நடந்திருக்குது, தீண்டாமை செயல்கள் நடந்திருக்குது. இதை பத்தி ஊடக வாய்கள் என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சரி, உங்களுக்கு முதல்ல தெளிவான பெண்கள் பாதுகாப்பு இருக்குதா? இது வரைக்கும் பாலியல் வன்கொடுமை எதுவுமே நடக்கலையா? அதற்கு என்ன தீர்வு பேசிக்கிறீங்க? இது வரைக்கும் என்ன நீங்க அதை வந்து ஒரு கண்டென்ட்டா எடுத்து பேசிக்கிறீங்க? அதை பத்தி பேச மாட்டீங்க. ஏன்னா அது உண்மை தெரிந்து போயிடும், உங்க வண்டவாளமெல்லாம் உடஞ்சு போயிடும். இப்போ நீர்வளத்துறை அமைச்சரோட அந்த விடயத்துல பாத்தீங்கன்னா 60,000 கோடி அப்படின்னு பேசுற விஷயம் இன்னைக்கு பெரிய இடத்துக்கு போய் அவரை வந்து எல்லாம் சுத்தி ரவுண்டு கட்டி இடி உட்காந்துட்டு இருக்குது, ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு. அதை பத்தி எடுத்து பேசுறீங்களா? கிடையாது. செந்தில் பாலாஜி ஐயா விஷயம் இன்னைக்கு வரைக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து பேசுறீங்களா? அது கிடையாது. எப்படியோ ஒண்ணு, நம்ம கண்ணாடி கோட்டை வந்து சுக்கு நூறா நொறுங்க போகுதுங்கிற பயத்துல இப்படி ஒரு செயலை செய்யறது, இப்படி ஒரு இது உங்களுடைய ஆதங்கம் எங்களுக்கு தெரியுது, இல்லைன்னா சொல்லல. அதையும் தாண்டி இந்த பெண் பேசியிருப்பது, ஒரு உறுப்பினர் பேசியிருப்பது சரியான புரிதலற்று அவர்கள் பேசியிருப்பார்கள். ஏன்னா அண்ணன் வந்து எதற்காக இப்படி, அதாவது இங்கே எதிர்பார்த்து யாரும் வந்து களத்துல நிக்க கூடாது. இது வந்து பொதுவான ஒரு களம். நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு பொதுவான களம். அண்ணனே சொல்லிக்கிறாரு, இன்னைக்கு இருக்கிற வேட்பாளர் நாளைக்கு வேட்பாளர்களை இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. இனிமேல் வரக்கூடிய இளைஞர்களுக்கு தான் நான் வந்து மிகப்பெரிய மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் வந்து படிப்பை முடித்துட்டு வரும்போது அவர்களுக்கான நான் வாய்ப்பை நான் வழங்க போறேன், அவர்களை களத்துல தேர்தல் காலத்துல வந்து வேட்பாளர்களா நிறுத்த போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது போன்ற விடயம் ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து, நமக்கு நாம் தமிழர் கட்சியில போனா ஒரு ஆதாயம் கிடைக்கும், பணம் சம்பாதிச்சிடலாம், வேட்பாளரா வாங்கி நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வந்து அப்படியே செட்டில் ஆயிடலாம், எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு இந்த கேட்டுட்டு இந்த திராவிட கட்சிகள் எப்படி கையேந்துட்டு இப்படி கை கட்டிட்டு சீட்டுக்கு போய் நிக்கிறாங்களோ, அதே மாதிரி இங்க வந்து எனக்கு சீட்டு கொடு அப்படின்னு கேட்டு சீட்டு கிடைக்காதனுடைய கோபத்தின் வெளிப்பாடா கூட இது இருக்கலாம். அதனால இது வந்து எப்படி ஒருத்தர் சொல்லிட்டு எல்லாம் போயிருமா? இங்க நாம் தமிழர் கோட்டையை உடைச்சிட முடியுமா அப்படின்னா முடியாது. இன்னைக்கு வேற மாதிரி ட்ரெண்டிங் ஆகி பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குது. ஒண்ணுமே இல்லை, இது வரைக்கும் இவனெல்லாம் ஒரு ஆளா, இது இந்த கட்சியெல்லாம் ஒரு கட்சியா, இதெல்லாம் பெரிய கட்சியா, ஏப்பா கடந்து போக்கப்பா, எந்த செய்தியும் போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பணம் தந்து அவர்கள் செய்தியை போடுவதை விட பணம் தந்து நாம் தமிழர் கட்சியின் செய்தியோ சீமானந்தன் பத்திய செய்தியோ போடாதீங்கன்னு சொல்லி தடுக்கிறதுக்காக எத்தனை ஊடக வாய்கள் எல்லாம் வந்து நின்றுச்சு. ஆனா இப்போ வேற வழியே இல்லாம தவிர்க்க முடியாத இடத்துல மக்களின் மனதுல தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவனாக இன்னைக்கு மாறி நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு இடத்துல அண்ணன் செந்தமிழன் சீமான செய்தியாக்கி போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, இதே குமுதம் ரிப்போர்ட்டர் தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்புல
நாம் தமிழர் கட்சி ஒரு 19% வாக்கு சதவீதத்தை வந்து எடுக்கும், 19 தாண்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கள நிலவரத்தை யதார்த்தமாக வந்து மக்களிடையே கொண்டு சேர்த்த அதே புத்தகம் குமுதமா இருக்கட்டும், அல்லது விகடனா இருக்கட்டும், அல்லது நக்கீரனா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த பத்திரிகைகள்லாம் வந்து தன்னுடைய புத்தகத்துல அண்ணனுடைய பேட்டிகளையும் அண்ணனுடைய செய்திகளையும் போடுற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. அதே மாதிரி தினத்தந்தியா இருக்கட்டும், இப்பெல்லாம் முக்கியமான ஒரு பத்திரிகைகள்ல அண்ணனுடைய செய்தி, நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தி வந்து இன்னைக்கு பரவலா வந்து வேற வழி இல்லாம வரக்கூடிய இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்குது. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது. இப்ப இதை எப்படியாச்சும் ஒரு என்ன சொல்றது, பெயரை குலைக்கும் விதம் எப்படி வந்து பெயரை கெடுக்கலாம் மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி இந்த எப்பவுமே ரூம் போட்டு யோசிப்பாங்க. நம்ம பல தடவை பேசிக்கிறோம். எல்லாருமே சேர்ந்து ரூம் போட்டு யோசி, நீ கொஞ்சம் 50 ரூபா கொடு, நீ கொஞ்சம் 50 ரூபா கொடு, நான் கொஞ்சம் 50 ரூபா போடுறேன்னு சொல்லி ஆளுக்கு கொஞ்சம் பணத்தை போட்டு கொடுத்து இந்தாப்பா பேரை கெடுத்து விடு, ஏதோ கண்டென்ட்டை போட்டு விடுப்பா அப்படின்னு எதையோ ஒன்று சொல்றதனுடைய காரணமா கூட இருக்கலாம்னு நான் சொல்லலைங்க. சமூக வலைதளத்துல எல்லாருமே வந்து கருத்தை தெரிவிக்கிறாங்க. இப்படி இருந்திருக்கலாம், இது பணத்தை கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய பெயரை கெடுப்பதற்கு இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், எல்லாம் கொட்டி தீர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய பொதுமக்களும் கூட தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அண்ணனுடைய மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி, தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களினுடைய வழியில மிகப்பெரிய ஒழுக்க கட்டமைப்பை கொண்டு செயல்படக்கூடிய கட்சி இன்னைக்கு வந்து இப்படி ஒரு செயல்பாட்டை எடுத்திருக்குமானா எடுத்திருக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா இதுல வந்து எப்படிப்பட்ட வேட்பாளர்களை நிறுத்தணும், அவர்களுக்கு எந்த மாதிரி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த மாதிரி நம்ம வந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அண்ணன் ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்காம ஒல்லாம தலைமைங்கிற இடத்துல போய் உட்காந்து பாருங்க எப்படிப்பட்ட வேட்பாளர்களை வந்து தேர்வு செஞ்சிருக்கிறாங்க, அதற்கு எந்த மாதிரியான வேலைகள் செஞ்சு அவர்களை தேடி பிடித்து அவர்களுடைய கல்வி, அவங்களுடைய எப்படி வந்து வேட்பாளராக நின்னா அவங்க தாங்குவாங்களா பொருளாதார அடிப்படையில. நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே இங்க திறநிதியில பொழைச்சிட்டு இருக்கிற கட்சி எல்லாத்துக்கும் தெரியும். இங்க வந்து நமக்கு எலக்ட்ரோரல் பாண்ட்லயோ அல்லது வந்து இந்த கம்பெனிகளை நாம ஆட்சியில இருந்து கம்பெனிகளை மிரட்டி நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா உங்களுக்கு அனுமதி தான் சொல்லி போய் மிரட்டி எனக்கு 5000 கொடு, 10,000 கொடு, 50,000 கொடு, 1 லட்சம் கொடுன்னு நாமெல்லாம் மிரட்டி வாங்கியோம். இந்த கல்குவாரி இந்த மணல் வேட்டையில நடத்துறாங்களா அவங்க கம்பெனியில போயிட்டு எங்களுக்கு இவ்வளவு கொடுன்னு நம்ம சொல்லியோ அப்படியெல்லாம் வாங்காத கட்சி, நேர்மையான கட்சியா வந்து திறன்நிதி நம்பி இருக்கக்கூடிய கட்சி வந்து இங்க வேட்பாளர்களை நிறுத்தும் போது ஓரளவுக்கு தான் நான் தலைமையிலிருந்து ஒரு தொகை தந்து உதவ முடியும். அப்படிங்கிறப்ப இவங்க துண்டறிக்கை அடிக்கிறதா இருக்கட்டும், சுவரொட்டி ஒட்டுறதா இருக்கட்டும், வாகன பரப்புரையா இருக்கட்டும், இதற்கு தேவையான செலவுகள், அதே மாதிரி உடன் வரக்கூடிய உறவுகளுக்கு உணவு, தண்ணீர் செலவு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்துணை விடயங்களுக்கும் இவங்க தாக்கு பிடிப்பாங்களாங்கிற ஒரு இடத்துல அண்ணன் யோசிச்சு சிந்தனை பண்ணி அருமையான முத்தான வேட்பாளர்களை நிறுத்தி இன்னைக்கு வந்து களமாடி இருக்கிறாரு. சிறந்த கல்வியாளர்கள், எப்படிப்பட்ட கல்வியாளர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், அடிப்படை தொழிலாளிகள் சொல்லி அனைத்து விடயத்திலையும் கலைத்துறை, இப்படி எல்லா இடத்தையும் ரவுண்டு கட்டி எடுத்து ஒரு 360 டிகிரியில யோசிச்சு இன்னைக்கு இந்த வேட்பாளர்களை நிறுத்தி கலங்கன்னு இருக்குதுன்னா மிகப்பெரிய விஷயம். அதே சமயம் இன்னைக்கு வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு சிலர் வந்து இதை பாசிட்டிவா பேசுறாங்க. அண்ணனை கவர் பேஜ்ல போடுற அளவுக்கு இன்னைக்கு அண்ணன் வளர்ந்துட்டாரு, அண்ணனை பத்தி வேற எதையோ ஒண்ணு பேசி ஆகணுங்கிறதுக்காகயாவது கவர் பேஜ்ல போட்டு அண்ணனை வந்து எங்களை கொண்டு சேர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் ரவீந்திரன் துரைசாமி ஐயா, அதாவது அரசியல் ஆய்வாளர், அவரு என்ன பண்றாரு, கருத்தியலாளரு, அவரு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. சீமானை பற்றி நீங்கள் என்ன பேசினாலும், அவதூறு பேசினாலும் சரி அல்லது நேர்மறையாக பேசினாலும் சரி, அவரை பாராட்டினாலும் சரி சீராட்டினாலும் சரி, அவருடைய வேகம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க பேசாம இருந்தா கூட அவர்
இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 1 படி 2 படி 3 படி ஏறி போவாரு. நீங்க அவரை பத்தி பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவர் 16 படி 32 படி 64 படின்னு ஜம்ப் ஆகிட்டே இருப்பாரு அப்படின்னு பல விவாதங்கள்லையும் சரி, பல நேர்காணல்லையும் சரி அவருடைய கருத்தை சரியா தெரிவிச்சுட்டு வர்றாரு. அதுக்காக அவர் உடனே அவர் சீமானுக்கு சப்போர்ட், அவர் பிஜேபி பத்தி தான் பேசுறாரு. பல கட்சிகளினுடைய திமுகவும் தான் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அதை பத்தி கருத்து சொல்லிக்கிறாரு. அவரு பொதுவான ஒரு அரசியல் கருத்தியலாளராக இருந்து இங்க களத்தை ஆய்வு செய்து பேசுறதுல நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி இன்னைக்கு எந்த அளவு இருக்குது, நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட புரிதலோட இன்னைக்கு மக்களை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது, மக்களும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி எப்படி மாறா நகர்ந்துட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு அதிமுகவுக்கு எந்த மாதிரியான அடி விழுந்திருக்குது, அந்த அடியெல்லாம் எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா மாறி இருக்குது, பாமகங்கிற ஒரு விடயம் பாஜகவில் போய் இணைகிறப்ப வெறுப்பு அரசியல் உருவாகி அந்த உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி எப்படி நகர்றாங்க, கர்நாடகத்துல ஒரு பேச்சும் இங்க தமிழ்நாட்டுல ஒரு பேச்சும் பேசி அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு விடயம் பிரச்சனையாகி அதுல இருக்கக்கூடிய உறவுகளும் சரி நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகர்றாங்க. இந்த மாதிரி பல விடயங்கள்ல நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் பொறுக்க முடியாத இங்க வெயிலுக்கு வேவுதோ இல்லையோ அவங்களுக்கு சும்மாவே அண்ணனை சொன்னாவே வேவும், அந்த அளவுக்கு வெந்து கிடக்குறாங்க. அதனால வேற வழி இல்லாம இதையெல்லாம் ஊக்குவித்து ஆற்றி ஊற்றி பாராட்டி சீராட்டி கொலன்னு பொங்க வச்சு அழகா ஒரு வடிவமைப்பு தந்து அதை செய்தியாக்குவாங்க. மக்களுக்கு நன்றாக தெரியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் எப்படிப்பட்டவர். ஒரு தலைவரின் வழியில் வந்த தலைவனுடைய தம்பியாக தன்னை பாவித்து அவருடைய எப்படி அங்க ஆயுத புரட்சி நடந்ததோ அதை தாண்டி இங்க ஒரு அரசியல் புரட்சியை விதைக்கணும்னு சொல்லி அண்ணன் தலைவர் அண்ணன்ட்ட கேட்டது 5000 பேர்த்த உன்னால ஒருங்கிணைக்க முடியாதான்னு கேட்டப்ப இன்னைக்கு 30 லட்சம் பேர்த்த தாண்டி இன்னைக்கு 1 கோடிக்கு பக்கத்துல போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விடயமா இங்க பார்க்கணும். அப்ப அண்ணனுடைய கனவு என்பது தூய தமிழர் தேசம் படைக்கணும். அப்ப இந்த தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும். அதற்காக நம்ம சாதி வாரியாகவும் மத வாரியாகவும் இப்படியே அடுத்தவங்களை தூக்கி பிடிச்சி பேசிட்டு நமக்குள்ள ஒற்றுமை இல்லாம, முக்கிய குறிப்பா பாருங்க, இப்படி பேசி பேசி பேசியே நாம ஒன்றுபடாம நமக்கான ஆட்சி அதிகாரம் இல்லாம அதிகார வலிமை இல்லாம அடுத்தவர்களுக்கு நம்ம அடிமையா இருக்கக்கூடிய நிலைதான் இன்றைக்கு உருவாகி இருக்குது அப்படிங்கறத அனைவரும் தெளிவா புரிஞ்சு இதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த காழ்ப்புணர்ச்சியா இருக்கட்டும், வன்மமா இருக்கட்டும், எல்லாத்தையும் விட்டு போட்டு உண்மையா உடச்செறிஞ்சு போட்டு ஈகோவையில விட்டு போட்டு நாம் தமிழர்ங்கிற ஒற்றை சொல்லுல அண்ணன் செந்தமிழன் சீமான் பாதையில நம்ம இணையில அப்படின்னா எத்தனை பேரியக்கம் வந்தாலும் சரி, எத்தனை இயக்கங்கள் உருவானாலும் சரி, நம்மை பிரித்தாளும் கொள்கையின்படி பிரித்து சாதி வாரியாகவும் மத வாரியாகவும் பயன்படுத்தி கொண்டு நம்மை வேற்றவர்கள் தான் ஆளுவாங்களே தவிர நமக்கானவர்கள் ஒரு தமிழன் நம்மை ஆளக்கூடிய இடத்துக்கு நகர மாட்டாங்க. அப்ப அந்த இடத்தை உருவாக்கணும்னா நாம இந்த மாதிரி விடயங்களை களை தெரிந்து கொண்டு எப்படி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குப்பை தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியில கொண்டு போய் கொட்டுறோமோ, அதை வேண்டான்னு சொல்லி ஒழித்து எறிகிறோமோ, அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வன்மம் ஈகோ இந்த மாதிரியான முரண்பாட்டு கருத்துக்களை தூக்கி எறிந்து விட்டு இவர்களுக்கு பெரும் சவாலாக தொடை நடுங்கக்கூடிய இடத்துல நம்மளை கண்டு பயந்து முக்காடு போடக்கூடிய அளவுக்கு நம்ம ஒற்றுமையா இருந்து இங்க செயல்பட்டு காமிக்கணும்னு இந்த காணொலியில பதிவு செய்யறேன். எந்த ரிப்போர்ட்டர், எந்த புத்தகம், எந்த செய்தி பத்திரிகையா இருக்கட்டும், எந்த 200 ரூபாய் ஊடக வாயிகளா இருக்கட்டும், யாருமே எதை சொன்னாலும் சரி இங்கள் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத தெளிவா ஆணி பசுமரத்தாணி எப்படி ஒரு மரத்துல பதிந்திருக்குமோ அந்த ஒரு கருத்தடைப்படையில நம்ம தெளிவா இதுல பதிவு செய்யறேன். அதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு இனி வேற மாதிரி எல்லாம் சிந்திப்பாங்க, வேற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க, விலை கொடுத்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு திசையா யோசிச்சு எப்படியெல்லாம் முடக்கலாம், எப்படியெல்லாம் பண்ணல. இப்ப விவசாய சின்னத்தை பிடிங்கிட்டு ஆடுன்னு ஆடுனாங்க. இப்ப அதனால என்ன நடந்தது? ஒன்னும் நடக்கல. இன்னைக்கு மைக் சின்னம் வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் வேற மாதிரி விவசாய சின்னத்துல இருந்திருந்தா கூட இவ்வளவு வாக்கு சதவீதத்துல வந்திருப்பாரா என்னன்னெல்லாம் தெரியாது. இனிமே வரக்கூடிய வாக்கு சதவீதம் இந்த மைக் சின்னத்து வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி ட்ரெண்டிங்கை மாறி போனதனுடைய கள நிலவரமா தான் இருக்கும் அப்படிங்கிறத
இதுல பதிவு செஞ்சு ஒன்றுபடுவோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையே அனைவருக்கும் தாழ்வு என்ற கூற்றை கருத்தில் வைத்து நாம ஒற்றுமையாக இருந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை வருகின்ற 2026 முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைத்து பின்னாடி நம்மளுடைய தலைவர் படத்தை மிகப்பெரிய அளவுக்கு ஃப்ரேம் பண்ணி மாட்ட வைக்கணும். இந்த நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல நம் தலைவர் படம், மேதகு தலைவர் படம் அங்க அழகூட்டணும். அந்த வீரியம் தமிழர்கள் மத்தியில ஒரு எழுச்சி உருவாக்கி, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிற மாதிரி நம்ம தமிழை நாம உணர்ந்து தமிழ் மொழியை கற்றல் மொழியாகவும், அதே மாதிரி வழக்காடு மொழியாகவும், வழிபாடு மொழியாகவும் எல்லாத்தையுமே மாத்தி இன்னைக்கு நம்ம உட்காரணுங்கிற இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ஆகவே நாம இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு களைஞ்சு போட்டு நம்ம தொடர்ந்து பயணிப்போம். 2026 அண்ணன் செந்தமிழன் சீமான முதலமைச்சர் ஆக்குவோம். நமக்கான தேசம் உருவாக போகுது, தமிழ் தேசியம் வெல்ல போகுது. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.